வணக்கம் நண்பர்களே. குருப்பெயர்ச்சி பலன்களை பத்தி கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக பார்க்க போறோம் இந்த காணொளி மூலமாக. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். இந்த கிரகத்திலே மிகவும் அற்புதமான சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி 2025 நடக்க போகிறது. அதுவும் மே மாசம் 14ஆம் தேதி ரிஷப ராசியில் மிருகசீரிடம் 2 மிதுன ராசிக்கு மிருகசீரிடம் 3 பெயர்ச்சி அடைகிறார். அப்ப இந்த பெயர்ச்சி என்பது மிகவும் அற்புதமான பெயர்ச்சி. சுப கிரகத்தினுடைய வலிமையையும் மற்ற கிரகத்துடைய வலிமையை காட்டிலும் இந்த குருவுடைய வலிமை என்பது மிகவும் விசேஷமானது. கிரகங்கள் எல்லாம் அதிக சுபத்தன்மையத்தை முழுமையாக பெறக்கூடியது எல்லா கிரகத்தையும் காட்டிலும் இந்த குரு பகவான் தான். இவர் தனத்துக்கும் அதிபதி, பொருளுக்கும் அதிபதி, நகைக்கும் அதிபதி, புத்திரத்துக்கும் அதிபதி, திருமணத்துக்கும் அதிபதி என்று சொல்ல வேண்டும். அப்போ ஒன்று சேர அமையப்பட்ட ஒருவனுக்கு பணம் வேணும், பொருள் வேணும், நகை, அது போக மனைவி வேண்டும். இது அமைக்க இருந்தால்தான் அவன் வாழ்க்கை முழுமை பெறப்படும். அந்த முழுமை பெறக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருடம் பெயர்ச்சி அடைகிறார். இந்த வருடம் கும்பராசிக்காரர்கள் போதும் போதும் என்று வாழ்க்கையை விரக்தி நிலைக்கு போன்றவர்களுக்கும் உண்டு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னென்ன வாழ்க்கை அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் வருத்தத்திலும், என்ன ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த கிரகத்துடைய பயிற்சி 2.5 வருடங்களாக உங்களை ஆட்டி அடைச்சு விட்டுச்சு. எது செய்தாலும் தடங்கள், தொழில் செய்தால் தொழிலில் நஷ்டம், திருமணம் செய்தால் கணவன் மனைவிக்குள் பிரிவினை, சண்டை, சர்ச்சை. சில பேர் கோயில் குளமா அலைந்து குழந்தைகளே இல்லை, திருமணம் முடிச்சு. இப்படி வேலை வேணும் வேலை வேணும் என்று வேலைக்காக அலைந்தவர்களும் இந்த உண்டு. அப்ப 2.5 வருடம் கிணத்தில் போட்ட கல்லாக நீங்கள் இருந்தீர்கள். உள்ள ஆழத்தில் கல்லு கிடந்தால் எப்படி யாருக்கும் தெரியாதோ அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையும் ஆழத்தில் இருந்தது. இப்ப இந்த ஆழத்தில் இருந்து மிதந்து வரக்கூடிய ஒரு மிதப்பு போல் நீங்கள் மாறப்போகிறீர்கள். இந்த மிதப்பினால் நீங்கள் மட்டும் பயணம் செய்யாமல் உங்களுடன் இருக்கக்கூடியவர்களையும் மகிழ்ச்சி கடலில் மூழ்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி வருகிறது. அப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வருகிறார். பஞ்சமஸ்தானம் என்பது 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. அப்ப ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வரக்கூடிய குரு பஞ்சம குருவாக இருக்கிறார். பஞ்சத்தை போக்கி பஞ்ச அங்கங்களுடைய தெய்வத்துடைய அனுக்கிரகம், பஞ்ச பூதங்களுடைய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பிரபஞ்ச சக்தியையும் உள்ளடக்கிய ஆற்றல் பொருந்திய இறைவனாக அங்க வருகிறார். அப்ப இந்த பஞ்சபூத சக்தியையும் உங்களுக்கு ஆழ்ந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் அவர் தரப்போகிறார். அதே மாதிரி குருவுடைய பார்வை விசேஷமான பார்வை உண்டு. 3 பார்வைகள். குரு அவர் இருக்கிற இடத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 5, 7, 9 என்பது மிகவும் விசேஷமானது கிரகத்தினுடைய குருவுக்கு பார்வை. அப்ப குரு பார்வை கோடி நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு உருவாக போகிறது இந்த கும்பராசிக்கு. வேலை தேடி அலைந்தவர்களுக்கு முதலில் வேலை கிடைக்க போகிறது அன்பர்களே. ஒரு நிகழ்ச்சி. அரசாங்க பதவியில் நாங்கள் உட்கார வேண்டும் என்று எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அருமையான கல்வியையும் கொடுப்பார், வேலை வாய்ப்பையும் கொடுப்பார். மறதியிலிருந்து காப்பாற்றக்கூடிய 1 மார்க் போச்சு அப்படின்னு சொல்லி போன வருடம் சொன்னவர்களுக்கெல்லாம் இப்ப மார்க்கை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அந்த குரு பகவான் வரப்போறார். அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்டது அலைஞ்சு பொண்ணு தேடியே அலைஞ்சிருப்பீங்க இந்த கும்பராசிக்காரர். அப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மாப்பிள்ளையை தேடி அலைகிறது, பொண்ணை தேடி அலைகிறது, இந்த புரோக்கர்களுக்கு கமிஷன் கொடுத்தே ஓஞ்சி போறக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு வந்திருக்கும். இந்தா இருக்கு அந்த இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில நம்மளுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல என்று சில பேர்கள் விலகுவதற்குமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்திருப்பாங்க.
அப்ப அந்த வாய்ப்புகளை இன்று அற்புதமாக தரக்கூடிய குருவாக வரப்போகிறார். அப்ப அந்த குரு அந்த அற்புத பலனை தரும் பொழுது நம்மளை மகிழ்ச்சி கடையில் முழுக்க வைக்க போட்டார். அப்ப பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து அவர் இருக்கிற இடத்தில் இருந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் என்பது மிகவும் விசேஷமான இடம் என்று சொல்ல வேண்டும். அவர் உங்களுடைய ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் இருக்கிற இடத்திலே 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப தெய்வீக அனுக்கிரகத்தை உங்களுக்கு தரக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம். அப்ப தடையையும் தாமதத்தையும் தெய்வீக அருளையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம். அப்ப அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பலவிதமான நன்மைகளையும் குலதெய்வ வழிபாடு குறைபாடுகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய குருவாக வருவார். அப்ப தெய்வீக அனுக்கிரக சம்பந்தமான காரியத்தில் ஈடுபட முடியவில்லை, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கும்பாபிஷேகத்தை வைத்து புகழை உண்டாக்கக்கூடிய குருவாக வருவார் அன்பர்களே. அது மட்டுமல்ல அன்பர்களே, குரு இருக்கிற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த லாபஸ்தானம் எப்படிப்பட்ட லாபஸ்தானமாக இருக்க போகிறது? உங்களுக்கு ஒரு தொழிலில் நஷ்டமும் முதலை முடக்கி கொண்டுகிட்டே இருக்கக்கூடிய ஆற்றல் இனி வரைக்கும் இருந்திருக்கும். அந்த ஆற்றலை இனி லாபகரமாக வெற்றியாக கொடுக்கக்கூடிய குருவாக வருகிறார். தனது வீட்டை தானே பார்க்கும் குருவால் பலவிதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உருவார். அப்ப குரு அவர் வீட்டை அந்த இடத்தில் இருந்து பார்க்கும்போது 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது 7ஆம் இடம் சம்பந்தமான அனைத்து பாக்கியங்களும், அவர் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பார்க்கும் பொழுது லாபத்தை வாரி வழங்கக்கூடியது. புது தொழில் நினைக்கக்கூடியவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அங்கிட்டு புது தொழில் செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் அன்பர்களே. அடுத்தபடியாக நோய் நொடியினால் கஷ்டப்பட்டு மருத்துவ செலவை அதிகமாக சந்தித்த ராசி எது என்று கேட்டால் அடித்து சொல்வேன், இந்த கும்பராசி. வயிறு பிரச்சனை, தலை பிரச்சனை என்று பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து மருத்துவத்திற்காகவே நீங்கள் செலவிட்டிருப்பீங்க. அதனால் கடனும் அவமானங்களும் பெற்றிருப்பீர்கள். உடல்நிலை பாதிப்பும் கடுமையாக இருக்கும். அந்த உடல்நிலை சீராம இருந்ததற்கு இப்ப உடல்நிலை சீராக்கி ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய குருவாக வருகிறார். உங்கள் வெற்றி வாகையை சூடி அரசியலிலும் சரி, சொல்வாக்கு, இறைவாக்கு என்று அனைத்தும் ஒன்று சேர இந்த குரு பயிற்சி பலன்கள் அற்புதமான பலனை தரப்போகிறது அன்பர்களே. 100% உங்களுக்கு நன்மையையும் வாழ்க்கையையும் வாரி வழங்குவோரும் வல்லவளாக குரு பயிற்சி அமைய பெறுவார் குரு. அது மட்டும் இது பொது பலன் அன்பர்களே. ஜோதிட சம்பந்தமான கருத்துக்கள் வேண்டும், எங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு தசாபுத்தி ஒன்று முக்கியம். அப்படி கேட்கக்கூடியவர்கள் பலன்கள் வேண்டுபவர்களை ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஜோதிட தகவல் வேண்டவர்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்கள். நன்றி, வணக்கம்.